அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். அண்மையில் ஒரு ஊரில் ஒரு சொற்பொழிவு ஆற்ற வேண்டிய சூழல் வந்தது. அதுக்கு நான் போயிருந்தேன். நானும் என்னுடைய நண்பரும் காத்திருக்கிறோம். அந்த அமைப்பாளர் எங்களை தொடர்பு கொண்டு, ஐயா நீங்களே ஒரு டாக்ஸி ஒன்று புக் பண்ணிட்டு வந்துடுங்க, அதுக்குரிய தொகையை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. அப்போ அப்புறம் ஒரு ஆட்டோ ஒன்று வந்தது. அது மேலே ஒரு வாசகம் ஒன்று எழுதியிருந்தது. அதை படித்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த ஆட்டோலையே போகலான்னு நான் முடிவு பண்ணேன். ஆட்டோவில் நம்முடைய ஆட்டோ நண்பர்கள் சில வாசகம் எழுதியிருப்பாங்க தெரியுமா? வளைவில் முந்தாதே, வாழ்க்கையில் முந்து, அப்புறம் தாயே தெய்வம், உழைப்பே செல்வம், இப்படிலாம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எழுதியிருப்பாங்கல்ல. அது மாதிரி அதில் ஒரு வாசகம் ரொம்ப கவித்துவமாக அழகாக இருந்தது. என்னன்னா, புரியாத பிரியம் பிரியும் போது புரியும் அப்படின்னு எழுதியிருந்தது. ரொம்ப கவித்துவமாக இருக்குல்ல. சில பேர் கூடவே இருப்போம், அவங்களுடைய அன்பு நமக்கு புரியாது, அந்த நட்பு அதனுடைய அழகு நமக்கு புரியாது. ஆனால் ஒரு நாள், சார் நான் இனிமேல் இல்லை, நான் புறப்படுறேன் சார் அப்படின்னு அவங்க பிரிகிறாங்க. அந்த பிரிகிற பொழுது தான் இவங்க பேரில் இவ்வளவு நாளாக நம்ம பேரில் அன்பு வச்சுருந்தாங்களா, நாம் இவங்க பேரில் இவ்வளவு பிரியமாக வச்சுருக்கிறோமா, இவங்க பிரியிறப்போ தாங்க முடியலையே அப்படின்னு அது வரைக்கும் புரியாத பிரியம் பிரியும் போது புரியும் அப்படின்னு எழுதியிருந்தார். அந்த சொல் அழகு, அது சொல்லுகிற வாழ்க்கையினுடைய ஒரு அழகான பகுதி, மனித உணர்வின் மென்மையான உணர்வின் மேன்மை, இதெல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொல்லிட்டார். நான் சொன்னேன், சார் இந்த கால் டாக்ஸி கேன்சல் பண்ணுங்கள். அவர் எப்போ வருவான்னு தெரில, டைம் வேறு ஆகிப்போச்சு, மழை வரா மாதிரி இருக்குது, நம்ம இந்த ஆட்டோலேயே போயிடுவோமே அப்படின்னு. அவர் உடனே சரி வாங்க அப்படின்னு போகிறார். கார்லேயோ இல்லை டாக்ஸியில் போகிறப்போ எனக்கு என்ன ஒரு வழக்கம்னா, அந்த டிரைவர்கிட்ட அப்படி பேச்சு கொடுப்பேன். சும்மா உம்முன்னு ஊமை கொட்டா மாதிரி எப்படி வருது, டிரைவர்கிட்ட பேச்சு கொடுப்பேன். அவர் பேசுகிற தமிழை வச்சு, நீங்கள் என்னங்க நாகர்கோவிலா, மதுரையா, திருவனந்தபுரமா, அப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பேன். பேசிக்கிட்டே போவோம். அந்த பயண களைப்பு தெரியாது. அது மாதிரி அந்த ஆட்டோ டிரைவர்கிட்டக்க அப்படி பேசிக்கிட்டே வரோம். அவர் எங்கே போய் இறங்கணுமோ அந்த இடத்துக்கு 250 ரூபா கேட்டார். கொஞ்சம் ஜாஸ்தி தான், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒத்துக்கிட்டோம். அப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டேன்ப்பா, இந்த காலை நேரத்தில் டிஃபன் எங்கே நல்லா கிடைக்கும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டேன். பெரிய ஸ்டார் ஹோட்டல் மாதிரிலாம் வேணாம்ப்பா, நல்லா இருக்கணும், நீட்டாக இருக்கணும், சுகாதாரமாக இருக்கணும், அது மாதிரி ஒரு எளிய இடமா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த உள்ளூரில் இருக்க டிரைவர்களுக்கெல்லாம் இந்த டீட்டெயில் ரொம்ப நல்லா தெரியும். பெரிய பெரிய ஹோட்டலில் போய் அவங்க ஜிஎஸ்டி அது இதுலாம் போடுவாங்க, பில்லு ஏகப்பட்டது வரும். ஆனால் சில இடங்களில் மெஸ்ஸு மாதிரி நடத்துவாங்க. சுகாதாரமாக இருக்கும், சுவையாக இருக்கும், நல்ல தரமுள்ளதாக இருக்கும், சீக்கிரமாக வேலையும் முடியும், அந்த இடமும் அருமையாக இருக்கும். அது மாதிரி அதான் சரின்னா அவர் அங்கே எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல விட்டார். அங்கே கல்லாவில் ஒரு அம்மா தான் இருந்தாங்க. நாங்கள் போய் சாப்பிட்டோம். அப்போ அந்த டிரைவர் சொன்னார், சார் இவங்க தினந்தோறும் ஒரு 25 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்கிறாங்க சார். 25 பேருக்கு காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, 3 வேளையும் இவங்க 25 பேருக்கு தராங்க அப்படின்னு ஒரு செய்தி சொன்னார். அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. வெளில வரப்போ பில்லு ரொம்ப பெரிய அளவுலலாம் ஆகலை. அந்த அம்மா மீதி ஒரு 100 ரூபா தரணும். என் கூட வந்த நண்பர் சொன்னார், பரவாயில்லம்மா நீங்களே வச்சுங்க அப்படின்னு. இல்லை உங்களுக்குரிய 100 ரூபா, அது எப்படி நானே வச்சுக்கிறது அப்படின்னு அந்த கல்லாவில் தேடுறாங்க. இல்லைம்மா நீங்கள் வச்சுங்க, இப்போ தான் காலை நேரம், உங்களுக்கு பிஸ்னஸுக்கு தேவைப்படும், நீங்கள் வச்சுங்க, நான் சாயங்காலம் கண்டிப்பாக திரும்ப வருவேன், உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் வந்துட்டோம். இந்த ஆட்டோ டிரைவர் அவர் இவர்கிட்ட கேட்டார், ஐயா இன்றைக்கி மாலை விமானத்தில் போகிறதா நீங்கள் சொன்னீங்க, இங்கேருந்து அப்படியே விமானத்தில் போகிறதா சொன்னீங்க, சென்னைக்கு போனோம், நாளைக்கு இன்னொரு விமானம் ஏறி மலேசியா போனோம், நீங்கள் பேசிட்டு வந்தப்போ நான் கவனித்தேன். இப்போ திரும்ப அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிறப்போ எதுக்காக நீங்கள் மாலை வருவேன்னு சொன்னீங்க, உங்களுக்கு இஷ்டமானா சொல்லுங்கன்னார். அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, அந்த அம்மாட்டையோ சில்லற இல்லை, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, தினம் ஒரு 25 ஏழைகளுக்கு அவங்க 3 வேளையும் இலவசமாக உணவு தராங்கன்னு சொன்னீங்கல்ல, இந்த 100 ரூபா அதுக்கு பயன்படுத்துமே, நம்ம தான் பண்ண முடியறதில்ல, பரபரப்பாக ஓடிட்டுருக்கோம், அவங்க செய்கிறதுக்கு இது உதவும் இல்லையா, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னார். இறங்குறப்போ அந்த ஆட்டோ டிரைவர் இப்போ பாருங்கள், அவர் சொன்னார், சார் எனக்கு நீங்கள் 200 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும்னார். இல்லை 250 இல்லைப்பா பேசியிருக்கிறோம், 250 வாங்கிக்கோங்கன்னார். இல்லை சார் 50 ரூபா உங்கள்கிட்டயே இருக்கட்டும், உங்கள்கிட்ட 50 ரூபா இருந்தால் எனக்கு வேண்டியது 200 ரூபா தான், நான் ஏதோ வெள்ளையமாக 2 பேர் பெரிய பெரிய ஆளாக இருக்கிறீங்க, அதனால் கூட கேட்பமேட்டு தான் நான் கேட்டேன். உங்ககிட்ட அந்த 50 ரூபா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி தேவைப்படுற ஒருத்தங்களுக்கு அந்த 50 ரூபா பயன்படும் சார், அவங்களுக்கு கொடுப்பீங்க, அதனால் எனக்கு வேண்டிய 200 ரூபா இதுதான் சார் நியாயமான ரேட் போதும் அப்படின்னார். இப்போ பாருங்கள், ஒரு நல்ல எண்ணம்
இன்னொருவரிடத்தில் விதைக்கப்படுகிற பொழுது அவரிடத்தில் இருந்தும் அந்த நல்ல எண்ணம் செயலாக வெளிப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆட்டோவுக்கு ஏன் ஆட்டோன்னு பேர் வந்ததுன்னு ஒருத்தர் விளக்கம் சொன்னார். அது ஒன்றும் இல்லைங்க, இந்த ரோடு மேடு பள்ளமாக இருக்கிறப்போ உள்ளே இருக்கிறவங்கள போட்டு அது ஆட்டோன்னு ஆட்டுது இல்லையா, உட்கார முடியாமல், அதனால தான் அதுக்கு ஆட்டோன்னு பேர் வந்ததுன்னு ஆங்கில வார்த்தைக்கு தமிழில் அவர் விளக்கம் கொடுத்தார். எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு பிரபல எழுத்தாளர் உண்டு. அவர் ஒரு சம்பவம் சொல்லுகிறார், ரொம்ப நல்லா இருந்தது. அவர் இதே மாதிரி வழக்கமாக ஆட்டோவில் போகிறவர். ஒரு நாள் அந்த இடத்துக்கு போய் இறங்குறதுக்கு 50 ரூபா ஆகுன்னு வைங்களேன். இவர் என்ன பண்ணியிருக்கிறார், ஆட்டோ டிரைவர்கிட்ட 100 ரூபா எடுத்து கொடுத்துருக்கிறார். கொடுத்துட்டு சொன்னாரப்பா, இங்கே வர்றதுக்கு வழக்கமாக எவ்வளோ ஆகும்னு எனக்கு தெரியும், ஆட்டோ சார்ஜ் எவ்வளோன்னு எனக்கு தெரியும், நீ எவ்வளோ தூரம் என்னை ஏமாத்துறேன்னு நான் தெரிஞ்சுக்கணும், உங்கள்கிட்ட நான் எவ்வளோ தூரம் ஏமாறுறேன்னு தெரிஞ்சுக்கணும். இந்தா 100 ரூபா, நீங்கள் எவ்வளோ இன்றைக்கி சார்ஜ் பண்ணமோ அதை சார்ஜ் பண்ணிக்கிட்டு மீதி எனக்கு கொடுங்க. நீங்கள் மீதி என்ன கொடுத்தாலும் ரைட், ஆனால் எவ்வளோ தூரம் நீங்கள் என்னை ஏமாத்துறீங்க நான் தெரியணும், இல்லை நான் ஏமாந்தாங்குள்ளியாக என்னை நினைக்கிறீங்கன்னு தெரியணும், அதனால் மீதி எவ்வளவோ கொடுங்கன்னு. அவர் பார்த்துருக்காரு, என்னங்க இது, ஏங்க காலையிலே பிரச்சனை பண்ணுறீங்கன்னார். எப்பா நான் என்ன பிரச்சனை பண்ணேன், நீ எவ்வளோ வேணுமோ எடுத்துக்க, மீதி 10 ரூபா தரையா, 20 ரூபா தரையா, மீதியே இல்லைன்றியா, அதுவும் ஓகே தான், என்னன்னு சொல்லுனார். அவர் பார்த்தார், கரெக்டாக மீதி 60 ரூபாய் எடுத்து கொடுத்தார். பாருங்க, ஒரு நல்ல செயல் இன்னொருவன் மனசாட்சியை தூண்டி விடுகிற பொழுது அவரையும் அவருக்குள் இருக்கிற நற்பண்புகளை வெளிப்படுத்துகிறது. நாம் எப்படி பிறரை நடத்துகிறோமோ அப்படித்தான் அவர்களுடைய இயல்புகளும் வெளிப்படுகின்றன. நாம் நல்லவிதமான பண்புகளோடு செயல்படுகிற பொழுது மற்றவர்களும் நம்மிடத்தில் அப்படி நடக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி விடுகிறோம். நல்ல சூழலை உருவாக்க மட்டும் முடிந்தால் போதும், நம்மை சுற்றி இருக்கிறவர்களிடத்தில் இருக்கிற நல்லியல்புகளும் வெளிப்படும். இது நுட்பமான மனோ தத்துவம். இதை ஒரு ஆட்டோ டிரைவர் மூலமாக நாம் கற்கிறோம் என்றால் எந்த இடத்திலும் நல்ல விஷயம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நாம் கண்களையும் காதுகளையும் எப்போதும் திறந்து வைத்திருந்தால். மீண்டும் நாளை சந்திப்போமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.